அத்தியாயம் 242 நிரந்தர ஓய்வு பாகம் 2. லாங் ஹவோசென் இன்னும் தயங்கிக் கொண்டிருந்தாலும் ஹாவ்யூவின் ஆலோசனை உடனே அவனது இதயத்தில் ஆசையின் தீயை மூட்டியது. இப்போதைக்கு ஹாவ்யூ இந்த கோபுரத்தைச் சுற்றியிருந்த பேய்களை அடக்க முடிந்தது. இந்த கோபுரத்தின் நிலைமையை ஒரு பார்வை பார்ப்பது அவ்வளவு ஆபத்தாக இருக்காது, இல்லையா? சரி, பார்க்கலாம் என்றான் லாங் ஹவோசென். ஹோ ஹோ ஹோ! ஹாவ்யூவின் 3 தலைகளும் ஒரே நேரத்தில் கர்ஜித்தன. மின்னல் வேகத்தில் பாய்ந்து அவன் லாங் ஹவோசனை கோபுரத்தை நோக்கி தூக்கிச் சென்றான். ஹாவ்யூவின் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்ட ஒளி அவர்களை நெருங்கியதும் பாதையில் இருந்த பேய்கள் கூட்டம் கூட்டமாக சிதறி ஓடின. ஒரு பேய் கூட அதைத் தொட துணியவில்லை. ஹாவ்யூ தன் தலைகளை உயர்த்தி திமிராக எல்லா பக்கமும் பார்வையை அலையவிட்டான். 100 மீட்டர் தூரத்தை ஒரு நொடியில் கடந்து கோபுரத்தின் அடிவாரத்தை அடைந்தான். முன்பு லாங் ஹவோசென் நின்ற இடத்திலிருந்து கோபுரத்தின் நுழைவு வாயில் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அடிவாரத்தை அடைந்ததும் 3 மீட்டர் உயரமுள்ள ஒரு வாயில் அவர்கள் முன் தோன்றியது. அந்த வாயிலை பார்த்த முதல் உணர்வு, இது மனிதர்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டுமானம் என்பதாக லாங் ஹவோசெனுக்கு இருந்தது. வாயில் சாம்பல் நிறத்தில் இருந்தது, எந்தவொரு செதுக்கல் அல்லது வடிவமைப்பும் இல்லாமல் இருந்தது. இது உயர்ந்த எல்ஃப் இனங்களுடன் தொடர்புடையதாக இருக்க முடியாது. மேலும் வாயிலின் மேற்பகுதியில் ஒரு பரந்த கல் பலகையில் சில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த எழுத்துக்கள் தற்போதைய மனித மொழியை ஒத்திருந்தன, ஆனால் எழுத்துக்களின் அமைப்பு சற்று சிக்கலானவை. இருப்பினும் லாங் ஹவோசென் அவற்றை ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது. அதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் நித்திய ஓய்வு. இந்த வாயில் எளிமையாகவும் உயரமாக இல்லாமலும் இருந்தாலும் அதன் முன் நின்றபோது அதன் கம்பீரமான உணர்வு அவர்களின் உணர்வுகளை நேரடியாக தாக்கியது. ஹாவ்யூவின் 6 கண்களும் பளிச்சென்று ஒளிர்ந்தன. பக்கவாட்டில் முன்னேறி வாயிலை நோக்கிச் செல்லாமல் அதற்கு பதிலாக அதன் பக்கவாட்டில் ஓடினான். சிறிய பச்சை தலை வாயை பிளந்து ஒரு பலமான சுழற்காற்றை வெளியேற்றி வாயிலை திறந்து முழுவதுமாக உள்ளே பாய்ந்தான். பாப்! வாயில் எளிதாக திறந்தது. எதிர்பாராத விதமாக ஒரு சாதாரண காற்று வீச்சு அதை சத்தமின்றி திறந்துவிட்டது. ஆனால் வாயில் திறந்த அந்த நொடியில் ஒரு அடர்ந்த சாம்பல் கருப்பு நிற ஆன்மா காற்றில் பரவியது. முழு அறையையும் ஒரு மிக தூய்மையான ஆற்றல் மூடியது. இது எந்த உயிரினமும் தொட விரும்பாத மரணத்தின் சாரத்தை உள்ளடக்கிய ஆற்றல். பயங்கரமான ஏதோ ஒன்றை கண்டதைப் போல சுற்றியிருந்த பேய்கள் பைத்தியமாக எல்லா திசைகளிலும் சிதறி ஓடின. இந்த நேரத்தில் வெளிப்படக்கூடாத பயமுறுத்தும் ஒலிகள் திடீரென வெடித்தன. லாங் ஹவோசென் உடனே ஒரு புனித மேலங்கியை வெளியேற்றி ஹாவ்யூவையும் தன்னையும் அதற்குள் மூடி அந்த பயங்கரமான ஒலி அலைகளை எதிர்க்க முழு பலத்தையும் செலுத்தினான். சாம்பல் கருப்பு ஆன்மா கோபுரத்திற்கு வெளியே பரவி விரைவாக காற்றில் கரைந்தது. கோபுரத்திற்கு அருகில் இருந்த பேய்களில் மெதுவாக ஓடியவை இந்த ஆன்மாவில் மூழ்கி உடனே சாம்பல் தூசாக மாறி மறைந்தன. இந்த தூய மரண ஆற்றலை பேய்கள் தாங்க முடியவில்லை என்பது தெளிவு. இந்த கோபுரத்தின் ஆன்மாவுக்கு அவற்றை ஈர்க்கும் வசீகரமான சக்தி இருந்தது. லாங் ஹவோசெனின் மூளை சுற்றுப்புறத்தை வேகமாக பகுப்பாய்வு செய்து கொண்டிருந்தபோது ஹாவ்யூ மீண்டும் நகரத் தொடங்கி ஒரு பளிச்சில் கோபுரத்திற்குள் நுழைந்தான். ஒரு வினோதமான காட்சி நிகழ்ந்தது. ஹாவ்யூ கோபுரத்திற்குள் கால் வைத்த அந்த நொடியில் வெளியே இருந்த பயமுறுத்தும் ஒலிகள் திடீரென நின்று லாங் ஹவோசெனை தொந்தரவு செய்வதை நிறுத்தின. ஆனால் அதற்கு பிறகு ஒரு விவரிக்க முடியாத காட்சி நிகழ்ந்தது. லாங் ஹவோசெனின் உடல் முழுவதும் மரண அமைதியை உணர்ந்தது. ஒரு பெரிய மண்டபம் அவன் கண்களுக்கு முன் தோன்றியது. ஆனால் அவன் எதிர்பார்த்த இருண்ட காட்சி இல்லை. மண்டபம் முழுவதும் சாம்பல் நிறத்தில் இருந்தது. வெளியில் இருந்து பார்க்கையில் கோபுரத்தை விட மிக பரந்ததாக இருந்தது. எல்லா திசைகளிலும் பெரிய தூண்கள் 30 மீட்டர் உயரமுள்ள குவிமாடத்தை தாங்கி நின்றன. பல சாம்பல் நிற ஒளிகள் அவர்கள் முன் தோன்றி காற்றில் முறுக்கேறின. இந்த வண்ணமயமான பின்னணியால் லாங் ஹவோசென் முன்னால் இருப்பவற்றை தெளிவாக பார்க்க முடியவில்லை. பக்கவாட்டில் 84 தூண்கள் நேர்கோட்டில் நிமிர்ந்து நின்றன. முன்னால் ஏதோ ஒரு தெளிவற்ற பொருள் இருந்தது. ஹாவ்யூவைச் சுற்றியிருந்த ஊதா ஆன்மா ஆற்றல் விரைவாக மறைந்து அவன் மெதுவாக முன்னேறினான். அவன் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது தெளிவாக தெரிந்தது. லாங் ஹவோசென் தனது புனித ஆவி வாளை இறுக பிடித்திருந்தான். அது சற்று வியர்வையில் நனைந்திருந்தது. இந்த மரண வாழ்க்கை நிறைந்த உலகில் நுழைந்த பிறகு அவன் உடலில் பெரிய மாற்றங்களை உணர்ந்தான். முதலில் அவனது ஆன்மா ஆற்றல் மீட்பு கோபுரத்திற்கு வெளியே இருந்த நேரத்தை விட பல மடங்கு அதிகரித்திருந்தது.
அதாவது இந்த கோபுரத்தில் உள்ள உறுப்பு ஆற்றல் வெளியே இருப்பதை விட மிகவும் செறிவாக இருந்தது. ஆனால் விசித்திரமாக ஒளி உறுப்பு கதிர் யாடிங் லாங்ஹவோசெனின் உடலில் இருந்து வெளியே வரத் துணியவில்லை. இந்த இடத்தில் ஏதோ மிக ஆபத்தான இருப்பு இருப்பதைப் போல இருந்தது. நித்திய ஓய்வு வரவேற்கிறேன். லாங்ஹவோசென் கோபுரத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது ஒரு முதிய குரல் திடீரென கோபுரத்தின் வெறுமையான இடத்தில் ஒலித்தது. லாங்ஹவோசென் உடனே ஆச்சரியத்தில் நடுங்கினான். ஹாவ்யூ திடீரென முன்னேறுவதை நிறுத்தினான். அந்த குரல் எல்லா திசைகளிலிருந்தும் வந்தது. எனது நித்திய கோபுரத்தை அடைந்திருப்பது நீ 6வது நிலையில் அல்லது அதற்கு மேல் வலிமையுடைய ஒரு சிறந்த மரண மந்திரவாதி என்பதற்கு ஆதாரம். பையா, எனது மரணக் கலைகளின் உலகில் நுழைந்ததற்கு நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. நித்திய கோபுரம் எனது 1000 ஆண்டு வாழ்க்கையில் சேகரித்த அறிவின் படிகமாகும். நீ முன்னேறி ஒவ்வொரு சோதனையையும் கடந்து இறுதியாக உச்சியை அடைந்தால் எனது மரபை பெறுவாய். மரணக்கலைகள் மீண்டும் இந்த உலகில் உயர்ந்து ஒளிரும் தேவாலயத்தின் புனித வேடக்காரர்களுக்கு மரணத்தை வழங்கும். முன்னேறு துணிச்சலானவனே, என் குழந்தையே. நித்திய கோபுரத்தில் கால் வைத்த முதல் மரண மந்திரவாதி நீயே, எனது ஒரே வாரிசும் நீயே. நீ சோதனைகளையும் ஆபத்துகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், ஆனால் உன் உயிருக்கு ஆபத்து இருக்காது. நிச்சயமாக இது நீ எனது முதல் சோதனையை கடந்தால் மட்டுமே. இல்லையெனில் எனது மரபை தொடர உனக்கு தகுதி இல்லை என்று கருதுவேன். இந்த சோதனையை கடந்தால் இந்த பாதை உனக்கு அகலமாக திறக்கப்படும். நீ என்னை அடையும் வரை நான் உன்னுடன் இருந்து காக்கிறேன். நீ இப்போது கேட்டவை எல்லாம் நான் இறப்பதற்கு முன் விட்டுச் சென்ற கடைசி பதிவு. நீ வெளியேறும்போது நித்திய ஓய்வு மற்றும் நான் விட்டுச் சென்ற மரபு எல்லாம் மற்றவர்களுக்கு மூடப்படும். எனது நினைவு சின்னத்துடன் மட்டுமே நீ மீண்டும் உள்ளே வர முடியும். நான் கோபுரத்தில் இருந்து உனது வருகையை எதிர்பார்ப்பேன். புனித மரண மந்திர கலைகளை கற்கவும் இந்த தூங்கும் பேரழிவு எலெக்ஸின் சீடராகவும் ஆக உனக்கு தகுதி வரும்போது. புலம்பும் பாலைவன குகையின் வெளியே ஹாவ்யூவின் மறைவை உதவியற்று பார்த்திருந்த இரு பேய் வேட்டை படைகளின் உறுப்பினர்கள் பதற்றத்தில் ஆழ்ந்தனர். லீஸின் அதிர்ச்சியுடன் கூறினாள், ஹவோசென் ஏன் திரும்பவில்லை? மாறாக ஹாவ்யூ தான் மறைந்து விட்டானே என்று அனைவரின் கவலையையும் வெளிப்படுத்தினாள். அவர்கள் பேய் பிரதேசத்தில் நுழைந்ததிலிருந்து லாங்ஹவோசென் முழு அணியின் தூணாக இருந்தான். இப்போது அணி நல்ல நிலையில் இல்லை. ஹாவ்யூ மறைந்த பிறகு கோவில் கூட்டமைப்பின் இளம் உயர்நிலை திறமையாளர்கள் பதறிப்போயினர். லின்ஸின் புருவங்களை இறுக்கி, ஹவோசென் ஆபத்தில் இருக்கும்போது ஹாவ்யூவின் அருகில் திரும்ப முடியும் என்று சொன்னான். ஆனால் இப்போது ஹாவ்யூவே மறைந்திருக்கிறான் என்றால் ஒரே ஒரு விளக்கம் இருக்கிறது. அவன் ஆபத்தை சந்தித்திருக்கிறான், மேலும் அவனுக்கு திரும்புவதற்கு நேரம் கூட இல்லை. இப்படி விட முடியாது, நாம் உடனே கேப்டனை மீட்க குகைக்கு செல்ல வேண்டும் என்று கூறி குகையை நோக்கி செல்லத் தயாரானான். அவன் மட்டுமல்ல, வாங் யுவானும் சிமா சியானும் அதே எண்ணத்தில் இருந்தனர். ஆனால் அப்போது ஒரு உருவம் தோன்றி குகையின் நுழைவாயிலை தடுத்தது. பதறாதீர்கள், யாரும் உள்ளே செல்லக்கூடாது. கையரின் குளிர்ந்த குரல் ஒலித்தது. எல்லோரும் மௌனமாக நின்றனர். வேறு யாராவது இப்படி செய்திருந்தால் 21வது பொதுநிலை பேய்வேட்டை படையின் உறுப்பினர்கள் உடனே அவரை தாக்கியிருப்பார்கள். ஆனால் இது கையேர் என்றால் நிலைமை முற்றிலும் வேறு. கையேர் யார்? லாங்ஹவோசெனுக்கு மிக நெருக்கமானவள். லாங்ஹவோசென் ஆபத்தில் இருந்தால் அவள் எப்படி பதறாமல் இருக்க முடியும்? கையேர் குளிர்ந்த பார்வையுடன் பதற்றமான கூட்டத்தை பார்த்து அமைதியாக கூறினாள், இனிமேல் ஹவோசென் திரும்பும் வரை நான் தற்காலிகமாக அவனது கேப்டன் பொறுப்பை ஏற்கிறேன். அவன் திரும்பும் வரை எல்லாம் என் கட்டளைப்படி நடக்கும். ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா? லுக்ஸி கடுமையாக பதிலளித்தான். கையேர், இப்போது யார் கட்டளையிடுவது என்று விவாதிக்கும் நேரம் இல்லை. ஹவோசெனின் பாதுகாப்பு முக்கியம். அவனை மீட்க செல்லக்கூடாது என்று சொல்கிறாயா? இந்த பயணத்தில் அவன் லாங்ஹவோசெனை முழுமையாக புரிந்து கொண்டிருந்தான். அனைவரையும் பாதுகாப்பாக திரும்ப அழைத்துச் செல்லக்கூடிய ஒரே நபர் லாங்ஹவோசென் என்று அவனுக்கு தெளிவாக தெரியும். கையேர் அவனை குளிர்ந்த பார்வையால் பார்த்து, நான் பதறவில்லை என்றால் நீங்கள் ஏன் பதறுகிறீர்கள்? ஹவோசெனும் ஹாவ்யூவும் இரத்த ஒப்பந்தத்தில் இணைந்தவர்கள். இந்த ஒப்பந்தம் அவர்களை ஒரே உயிராக ஆக்குகிறது. ஹவோசெனுக்கு திரும்ப முடியாவிட்டாலும் அவன் ஆபத்தில் இருப்பதாக உணர்ந்தால் ஹாவ்யூ அவனை திரும்ப அழைத்திருக்க முடியும். ஆனால் ஹாவ்யூ அப்படி செய்யவில்லை. மாறாக அவனை நோக்கி தானே சென்றிருக்கிறான். இதன் பொருள் என்ன தெரியுமா? ஹவோசென் எதிர்கொண்ட ஆபத்து அவனால் கட்டுப்படுத்தக்கூடியது என்று ஹாவ்யூ நம்புகிறான். அவனால் அதை சமாளிக்க முடியும் என்று நம்புகிறான்.
மேலும் முக்கியமாக ஹவோசென் உள்ளே சென்ற சில மணி நேரங்களில் புலம்பல் ஒலிகள் திடீரென ஒழுங்கற்றதாக மாறியிருக்கிறது. இதன் பொருள் அவன் புலம்பும் பாலைவன குகையின் மைய பகுதியை அடைந்து விட்டான். அவனுக்கு இவ்வளவு நேரம் ஆனால் நாம் அவனை அடைய எவ்வளவு நேரம் ஆகும் என்று நினைக்கிறீர்கள்? வழியில் நம்மில் யாருக்காவது ஏதாவது நேர்ந்தால் அவன் திரும்பி வரும்போது நிலைமை இன்னும் மோசமாகாதா? இப்போது நாம் செய்ய வேண்டியது அமைதியாக இருப்பது. குழப்பமாக உள்ளே செல்வது இல்லை. எனவே இங்கேயே ஓய்வெடுத்து அவன் திரும்ப வரும் வரை காத்திருப்போம். அவன் நமது கேப்டன், அவனை நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவன் பாதுகாப்பாக திரும்பி வருவான் என்று நம்பிக்கை வைப்போம். கையரின் இந்த விளக்கம் முழு அணியையும் உடனே அமைதிப்படுத்தியது. இதுவரை லாங் ஹவோசென் முழு அணியின் முதன்மை உருவமாக, மூளையாக, மையமாக இருந்தான். அவன் இல்லாத தருணத்தில் அவனை மிகவும் புரிந்தவளாக கையேர் பேசினாள். ஆனால் அவள் லாங் ஹவோசனை விட மிகவும் கம்பீரமாகவும் அச்சுறுத்தலாகவும் தோன்றினாள். அவளது குளிர்ந்த குரல் அவளது வார்த்தைகளுக்கு முழு நம்பிக்கையை அளித்தது. உயர்நிலை திறமையாளர்களாக லாங் ஹவோசெனும் கையேரும் இயல்பாகவே கட்டளையிடும் தோரணையை கொண்டிருந்தனர். ஆனால் கையேர் தானாக முன்வந்து லாங் ஹவோசெனுக்கு ஆதரவாக இருப்பதை தேர்ந்தெடுத்ததால் அவள் பின்னணியில் இருந்தாள். லுக்ஸி உடனே சிமா சியானை பார்த்து மனதார்ந்த பாராட்டை வெளிப்படுத்தினான். இந்த நேரத்தில் அவனது ஒரே எண்ணம், இந்த இரு தூண்களை கொண்ட அணியில் உள்ள பூசாரி தானாக இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்பதே.